சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு நாம இப்போ பார்க்க இருப்பது, உன் திருவடி கீழ் வேண்டும் ஒரு தலைமறைவே என்று அப்பர் பெருமான் கேட்டார் இல்லையா? அதே மாதிரியான ஒரு குறிப்பு 9ஆம் திருமுறையில வரக்கூடியது சிவலோகநாதன் சேவடி கீழ் என்ற அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி நமக்கு சொல்லுவதற்காக, அதாவது பெருமானின் திருவடி தூக்கிய திருவடிக்கு கீழே நாம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லுவதற்காக நம்மோடு சிங்கப்பூரில் இருந்து விஜயலட்சுமி மோகன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றும் அபிராமி அந்தாதி பாராயணம் மாதம் செங்காங்கோயிலில் விடாமல் செய்துட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு போகணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தாலும் இந்த தேதியை மனசில் வச்சு அவங்களுடைய திட்டங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு எந்த காரணமும் சொல்லாமல் அந்த பாராயணத்தை இன்று வரை செய்து வருகின்றார்கள், உயிர் மூச்சாக நினைத்து கொண்டு. அதே மாதிரி இங்கே ஓதுவார் கச்சேரிகள் இருந்ததுன்னா முதல் இடத்துல அம்மாவை பார்க்க முடியும். கச்சேரியை நாம் ரசிக்கிறோமோ இல்லையோ, அம்மா அந்த கச்சேரியை ரசிக்கிறத பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ரசனை வரும். அந்த அளவுக்கு திருப்புகழ் சார்ந்து, அம்மை சார்ந்து, பெருமான் சார்ந்து உள்ள அனைத்து நிகழ்வுகள்லையும் அம்மாவை பார்க்க முடியும். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமுறை மாநாட்டு குழுவில் மாநாட்டு குழு ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து, இவங்க ஒரு வாலண்டியராக தான் இருக்கிறாங்க, அனைத்து நிகழ்வுகள்லையும் அம்மாவோடைய பங்களிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னை ஆட்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறன், இது எல்லாமே நாம் பார்க்க முடிகின்றது. ஏதாவது ஒரு கோயிலில் ஓதுவார்கள் இல்லாத கொஞ்சம் காலகட்டம் வந்தது அப்படின்னா அங்கே பஞ்சபுராணம் பாடும் நிகழ்வு அம்மாவுக்கு கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு மிகவும் இசையில் மிகவும் ஆர்வம் உடையவர்கள், அதில் தோய்ந்தவர்கள் என்று சொல்லணும். சீடிகள் பல அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு சிவலோகநாதன் சேவடி கீழ் என்று தனது அற்புதமான குரலில் பாடி நமக்கு விளக்கம் சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவுடைய பேச்சை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறிவிச்சையும், நம சிவாயவே நானவில்தேத்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த பெரிய ஞான வேள்வியிலே எனக்கும் ஒரு இடம் கொடுத்து என்னையும் அடியனாக்கி சென்னியில் சீரடி வைத்த அந்த சிவபெருமான் கழலை போற்றி இதை இவ்வளவு அருமையாக கொண்டு செல்லும் நெறியாளர் அவர்களுக்கு, லாவண்யா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதுல ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அந்த மழலை அமுதம், எங்கிருந்தாலும் எந்த நேரமானாலும் எப்படியாவது அதை கேட்டு விடுவேன். சில சமயம் அதற்கு கமெண்ட் அடிக்க முடியாது, ஏனென்றால் அவ்வளவு அருமையாக குழந்தைகள் பாடும் பொழுது பிற்காலத்தில் இவர்கள் நன்றாக வருவார்கள், சிவனருளாலே சீரும் திருவும் பொலிவார்கள் என்று ஒரு நம்பிக்கை, சந்தோஷம், எல்லாம் களிப்பு எல்லாம் வருகிறது. இந்த சிவலோகநாதன் சேவடி என்றது ஒரு திருப்பல்லாண்டு பாடல். முதல்லே பாடலை பாடுகிறேன். எனக்கு திருப்புகழ் மீது ரொம்ப விருப்பம். சோசோமி ஐயா அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். அதனால் இந்த திரு இசைப்பாவையும் திருப்புகழையும் ஒன்றிணைத்தால் என்ன என்று ஒரு முயற்சி. அதில் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றேன் தெரியவில்லை. வைதாரையும் வாழ வைக்கும் முருகன். அதனால் முதலிலே பாடலை துவங்குகிறேன். சீரும் திருவும் பொலிய சிவலோகநாதன் சேவடிக்கு
ஆரும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றதார் பெருவாழ்வு உலகில் ஊரும் உறவும் கழற உழறி உமை மணவாளனுக்கு ஆள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. ஆரும் பெறாத அறிவு பெற்றதார் பெருவாழ்வு. ஆரும் பெறாத அறிவு என்பது எது? 3 வயதில் திருஞான சம்பந்தர் பெற்ற அறிவா? நடுவயதில் அப்பர் பெருமான் சூலை அல்லலுற்று பதிகம் பாடி அதன் பிறகு பெற்ற அறிவா? மணப்பருவத்திலே தடுத்தாட்கொண்ட இறைவன் கிழவேதியராக வந்து என்னை பித்தா என்று பாடு என்று சொன்ன போது நம்பியாரூரர் பெற்ற அறிவா? இந்த அறிவை எப்படி சொல்லுவது? அவரவர் உணர வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொன்னது போல அவரவர் உணர்வது அறிவு. இந்த கருத்தை திருப்புகழிலே அழகாக சொல்லுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர். வாசித்து காணொணாதது பூசித்து கூடொணாதது வாய்விட்டு பேசொணாதது நெஞ்சினாலே மாசர்க்கு தோணொணாதது நேசர்க்கு பேரொணாதது மாயைக்கு சூடொணாதது விந்து நாத ஓசைக்கு தூரமானது. விந்து நாத ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரதானது லோகத்து காதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதியாயினி யூனத்தை போடிடாது மயங்கலாமோ. யூனத்தை போடிடாது மயங்கலாமோ. ஆசைப்பட்டே நல் காவல் செய்வேடிச்சிக்காகமா மையலாகி பொற்பாதமே பணி கந்தவேளே ஆலித்து சேர்கள் பாய்வயலூர காளமோடர் ஆரத்தை பூண்மயூர துரங்க வீரா. ஆரத்தை பூண்மயூர துரங்க வீரா. மயூர துரங்க வீரா. நாசிக்குள் பிராணவாயுவை தேசித்தெட்டாத யோகிகள் நாடியுற்று காணொணாதென நின்ற நாதா. நாகத்து சாகை போயுயர் மேகத்தை சேர் சிராமலை நாதர்க்கு சாமியே சுரர் தம்பிரானே. யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதியாய் முருகாநாதர்க்கு சாமியே சுரர் தம்பிரானே. வாசித்து காண முடியாதது அந்த அறிவு. பூசித்து கூட உணாதது. ஏனென்றால் பூஜை செய்கிறோம், மனம் அதிலே முழுதும் போகுமா. வாய்விட்டு பேச முடியாதது.
மாசற்கு தோணுணாதது, நேசற்கு பேருணாதது, மாயைக்கு சூழுணாதது, இந்துநாத ஓசைக்கு தூரமானது, மாகத்து கீரதானது, லோகத்து காதியானது எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு இந்த யோகத்தை தர வேண்டும் என்பது அந்த திருப்புகழ். அழகான திருப்புகழ், அருமையான கருத்து சுருக்கமாக சொல்லிவிட்டேன். திருச்சிராப்பள்ளியில் அருணகிரிநாதர் சிராப்பள்ளி குன்றுடையானை பாடும் பொழுது அவன் மகனை பாடி அருமையான பாடல் அது. இன்று நான் எடுத்துக்கொண்டது கருத்து பகிர்வாக திருப்புகழும் திருமுறைகளும். அதிலே திருப்பல்லாண்டிலே இந்த பாட்டு, யாரும் பெறாத அறிவு எப்படி பெறுவது என்பதை அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கிறார். ஆளுடைய பிள்ளையின் பதிகங்களுக்கு திருக்கடை காப்பு என்று சொல்வார்கள். எப்படியும் 11வது பாடலிலே இந்த பாடலை பாடினால் என்ன கிடைக்கும் என்று சொல்வார். அது குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுப்பது, அவளை ஊக்குவிப்பது போல. அப்பர் பதிகளுக்கு தேவாரம் என்று பெயர். அப்பர் பிழிய பிழிய ஆண்டவனுடைய புகழைத்தான் பாடுவார். நம்பி ஆரூர அருளுவை திருப்பாட்டு. அவர் சாமியிடம் தோழனாக இருந்ததால் சண்டை போட்டு வாங்குவார். இதெல்லாம் ஆண்டோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் முருகன் பெருமையை பாடும் அருணகிரிநாதரின் பாடல்கள், அந்த சொல் மாலை திருப்புகழ் என்று சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே நம்பி ஆரூரர் எனக்கு ஒரு உதவி செய்வார். என்னோ நம் தம்மம் ஊரன் என்பதாலோ என்னோ தெரியவில்லை, தானே வந்து ஒரு செய்தி சொல்லி விட்டு போனார். இந்த திருப்புகழ் என்ற சொல் முதலில் நம்பி ஆரூரரால் சொல்லப்பட்டது. வள்ளலார் பெருமான் தர்மமிகு சென்னை என்று சொல்வார். அந்த தர்மமிகு சென்னையில் புறப்பகுதியிலே வட முல்லை வாயில் என்று ஊர். அங்கு நம்பியார் ஒருவர் வருகிறார். அங்கு ஒரு அழகான தேவாரம், அதாவது திருப்பாட்டு பாடுகிறார். திருவோ மெய்ப்பொருளோ செல்வமோ திருவூமை பொருளோ செல்வமோ எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரையோ மதியா உறாமைகள் செய்தும் ஊடியோ உரைப்பனாய் திரியே முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே படுதுயர் களையா என்று இடர் களையும் பதிகம். இந்த திருமுல்லை வாவிலே மாசிலாமணி ஈசர் அழகாக, அம்மன் வடியுடை நாயகி அல்ல, கொடியுடை நாயகி. ஒற்றியூரிலே வடிவுடை நாயகி, இந்த வடமுல்லை வாயிலே கொடியுடை நாயகி. அந்த கொடியுடை நாயகியை பாடும் பொழுது கொடியிடை உமையவள் காண என்று பாடினார் நம்முடைய நம்பியாரூரர். இந்த முதல் பாட்டுக்கு அடுத்தது அந்த பாட்டு. கூடியலயம் ஜதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கண்ணா எங்குற்றாய் ஏறு அங்கண்ணா எங்குற்றாய் என்று தேடியவானோர் சேர்த்திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே பாசுபதா
இளஞ்சுடரே. திருப்புகழ் விருப்பால் என்பது ஐமுக சிவனுக்காக நம்பியாரூரர் பாடியது. அருமுக சிவனான முருகனுக்கு இது உவப்பாயிற்று. ஆகவே அந்த சொல்லை எடுத்து அருணகிரிநாதரிடம் கொடுத்து, என்னை பாடும் பாடல்களுக்கு இப்படி ஒரு தலைப்பு வை என்று சொல்லிவிட்டார். யாரும் பெறாத அந்த அறிவு எப்படி வந்தது? இளமையில் இருந்த செல்வத்தை எல்லாம் பொதுமகளிர் பால் இறைத்து விட்டார். இன்னும் உடலாசை அடங்கவில்லை. தமக்கையை நச்சினார். தமக்கை ஆதி அம்மாள் என்ன செய்வது என்று திகைத்தாள். அண்ணாமலையாரிடம் உருகிய பக்தியுடைய அந்த அம்மாள் தம்பியை கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். இவருக்கு அகக்கண் ஓரளவு திறந்தது. இப்படி நான் பணம் பொருள் எல்லாவற்றையும் பரத்தையிடம் கொடுத்து விட்டு என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே என்று சொல்லி உயிர் விட துணிந்தார். பின்னாளில் காட்சி தரப்போகும் குமரன் கம்பத்து இளையனாராக காட்சி தருவான். அந்த குமரன் விழுந்த உடலை தாங்கி பிடித்தான். பொன்னான உடல் பொன்னான உடலாயிற்று. குமரன் தொட்டதல்லவா, யாரும் பெறாத அறிவு பெற்றார். அந்த பெருவாழ்வு பெறவும் இவர் நாயன்மார்கள் மாதிரி புண்ணியம் செய்து விட்டார். இறையான முருகனே முதற் சொல் முத்து என்று எடுத்து கொடுத்தான். இந்த முத்து பாண்டிய நாட்டிலே மீனாட்சி அம்மையின் அணிகலன். ஆனால் இந்த முத்தை திரு பத்தி திருநகை என்று தெய்வயானை அம்மையை பாடுகிறார்கள், சஷ்டி தேவி என்று. நான் இந்த பாடலுக்குள் போகவில்லை, ஆனால் எல்லோரும் இந்த பாட்டை அறிந்தவர்கள். இந்த வெய்யறிவை கொண்டு சந்தத்துக்கு திருப்புகழ் என்று பாராட்டும் வண்ணம் அருமையான பாடலை பாடிவிட்டார். ஒரு பாடலுக்கு பிறகு தவத்திலே ஆழ்ந்து விட்டார். அந்த பாடலே அவருக்கு ஒரு ஆன்ம பலத்தை கொடுத்ததாக பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த பாடலை பற்றி ஒரு சின்ன இது. அடியாருக்கு அருளுவதில் அம்மையோ ஐயனோ ஐங்கரனோ அருமுகனோ அமுது போன்றவர்கள். அப்பர் பாடிய சொன்னார், யாதொரு தெய்வமாகி வழிபடனும் மாதொரு பாகர் தான் அருளுவார். சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய திருப்புகழ் அமுதம் முருகன் ஆட்கொண்ட அருணகிரியார் வாயிலாக வெளிப்பட்டது. 64வது நாயனாராக இப்ப நாம் வாழ்ந்த காலத்திலே போற்றப்படும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் தன் 19வது வயதிலேயே அருணகிரியார் புராணம் என்ற அரியதொரு நூலை வெளியிட்டார். திருப்புகழ் சுவாமி ஐயர் என்ற மதுரை லோகநாத ஐயர் வாரியாரின் குரு. அந்த நூல் என் கைவசம் கிடைத்தது நான் பெற்ற பேர். அதிலே நிறைய செய்திகள் இருந்தன. ஆனால் எனக்கு நேரம் போதாது. ரொம்ப பேசினாலும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பதுதான் முக்கியமான ஒரு பணியாக இருக்க வேண்டும். இப்படி 12 வருஷம் இவர் தவத்திலே ஆழ்ந்து விட்டதாக ஒரு செய்தி. விநாயக பெருமான் பார்த்தார். தம்பி இவனுக்கு இத்தனை சொல்லி கொடுத்தான், இவனாட்ட இருக்கிறானே என்று சொல்லி அவர் முன் காட்சி கொடுத்தார். என்னுடைய தம்பியின் புகழை நீ பாடு என்று சொல்லிவிட்டார். இதிலே என்ன என்றால், திருஞான சம்பந்தர் திருவலிவலம் என்ற பதிகத்தில் சொல்லுவார், பிடியத 100 உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினார். சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்ற பிரணவங்களிலிருந்து அம்மையும் ஐயனும் பார்க்க விநாயகர் தோன்றினார் என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். அதே போல முருகப்பெருமான் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றினான். அருளாளனான அண்ணன் தவப்பொருளான தம்பியை பாடும்படி சொன்னோன்ன என்ன பாடட்டும்? பக்கரை விசித்திரமணி பொற்கலனையும்
ரட்சியனும் உக்ரதுரகமோ நீப பக்குவ மலர்த்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குட முரட்சை தரு சிற்றடியோ முற்றிய பன்னீரு தோளும் செய்பதியோ வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருள் கை மறவேனே. முருகனுடைய முழு தோற்றம், அவனுடைய ஞானவேல், அவனுடைய கால் வைக்கும் அங்கவடி, அவனுடைய சேவல் மயில், இவற்றையெல்லாம் பாடு என்று திருப்புகழ் பாடு என்று சொன்னதாக இவரே பாடினார். பிறகு அடுத்த வரியிலே நன்றி தெரிவிக்கும் முகமாக விநாயகருக்கு இத்தனை பிரசாதங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி விராலிமலைக்கு போகிறார். விராலிமலை திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவிலே ஒரு அழகான குன்று. அந்த விராலிமலையிலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். சரி, நாம் நம்முடைய பாட்டுக்கு மறுபடியும் வருகிறேன். இனி ஊரும் உறவும் கழற உளறி என்று அவர் அருளிய பாடல்கள் திருமுறையின் செய்திகளை கூறுவதாக அமைந்திருக்கிறது. சீரும் திருவும் பொலிய சிவலோகநாதன் சேவடி கீழ் என்று சொன்னார். அந்த சேவடி அருட்சக்தியான அம்பிகையின் திருவடி, மூத்த பிள்ளையார் இளைய முருகனாரும் அருளிய திருவடிகள் எல்லாவற்றையும் பாடினார். இதை சொல்வதற்கு வரலாறு பெரியது. கருணைக்கு அருணகிரி என்று சொல்வார்கள். தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி, நான் இப்படி கெட்டு போனேன், நீங்கள் போகாதீர்கள், நான் வழி சொல்கிறேன் என்று அடுத்த பகுதியிலே முருகனுடைய அருளை அப்படியே ஒரு அமுதமாக பொழிவார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்று ஒருவர், வில்லி பாரதம் எழுதியவர். அவருக்கு ஒரு பழக்கம், தன்னை விட வாதில் தோற்றவர்களை காது குறும்பியாலே குடைந்து அவர்கள் காதை செவிடாக்கி விடுவார். நல்ல தமிழை இனி கேட்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று. அருணகிரிநாதர் அவரை வாதிட்டு வென்றார். கந்தர் அந்தாதி என்ற பாடலை அந்தாதி என்றால் 100 பாடல்கள் அந்தாதி தொடையில் வரும். ஒரு சொல்லோ ஒரு எழுத்தோ அந்த ஒரு செய்யுளின் இறுதியில் வருவது, அடுத்த செய்யுள் முதலில் வருவது, அபிராமி அந்தாதி போல. இந்த மற்றவர்கள் காதை புண்ணாக்கிய வில்லிபுத்தூரார் அருணகிரியிடம் தோற்றுவிட்டார். அந்த நீண்ட குறும்பை கொடுத்து, என் காதை நீங்கள் தோண்டி எடுங்கள் என்று சொல்ல, தமிழ் புலவர்களை வாதுக்கு அழைத்து இனி துன்புறுத்தாதே, இதுவே உனக்கு தண்டனை என்று சொல்லிவிட்டு, கருணைக்கு அருணகிரி என்ற பெயரை பெற்றவர் நம்முடைய அருணகிரிநாதர். அன்புரு சிந்தையராகி அன்பே சிவமாகி அமர்ந்திருக்கும் அடியார் அருணகிரியார். அவருடைய பாடல்களில் திருமுறை வரலாறு விரவி கிடக்கிறது. இப்போது மறுபடியும் ஒரு பாடல், திருப்புகழ் தான் இன்றைக்கு எனக்கு வாயில் வந்தது, எழுத்தில் வந்தது, கருத்தில் வந்தது. கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெளிந்து மதனாலே கரிய குழல் மாதர் தங்கள் அடிச்சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாக நொந்து மிகவாடி அரஹர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதியொன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாளமின்றி அழிவேனோ. உரகப்பட மீதில் அன்ற பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த
மருகோனே உபயகுல தீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகலியூரிலன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சிறை வீழ வென்று பழனிமலை மீதமர்ந்த பெருமாளே ஹரஹர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள். அசனம்னா பிச்சை போடுறவங்க. வாயில அரஹரான்னு சொல்லாம ஏயா பிச்சை கேட்கிறேன்னு திட்டுறாரு. பின்னால வருவதுதான் நம்முடைய திருமுறை பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. உலகப்பட மீதில் அந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே என்றால் மாயனுக்கு இவர் மருமகன் சொல்லி சொல்லி அவர் ரொம்ப ஆனந்தப்படுவார். அடுத்த வரியில சொல்லார், உபய குல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகலியூரில் அன்று வருவோனே. புகலி என்பது கழுமலம் என்றும் சீர்காழி என்றும் அழைக்கப்படும். அந்த உரை புகலியிலே உபயகுல தீப துங்க விருது கவி ராஜசிங்கராக வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். திருப்புகழை கொண்டு வந்து நம்மை பெரிய புராணத்தை படிக்க வைக்கிறார். அடுத்தது, பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா என்று. இப்படி ஒரு பேரறிவு பெறுவதற்கு முன் அவர் என்ன செய்தார்? திருப்பரங்குன்றத்து முருகனிடம் பாடும் பொழுது அந்த தன்னுடைய பழைய வாழ்க்கை சொல்கிறார். திருப்பரங்குன்று பரனின் குன்று, பரனும் பறையும் வந்து அமர்ந்த குன்றிலே இளையோன் வந்து ஆட்சி செய்கிறான். அருணகிரிநாதர் உள்ளத்தில் பாடல் ஊற்று புனலாக பொங்கி வருகிறது. உனை தீண்டோ தொழுதில நுனதியல் வினை உரைத்தில பல மலர் கொடுநடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவோ இளனுன தருள் மாறா உளத்துள்ளல்வினர் உறைவிடமருகிலல் விருப்பொடுள் சிகரமும் வலம் வருகிலல் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்தவிழ்ஜின மரளிதழ் உழையினர் கதித்தடந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே கலக்குரு செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தலமுறு பொழுதளவைகொள் களத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே. உனை தினம் தொழுதிலன், உன் புகழை நினைக்கிறேன், உன் மலையை சுற்றி வலம் வருகிறேன், என்னென்ன செய்ய வேண்டுமோ ஒன்றும் செய்கிறேன், காலன் வரும்போது நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா என்கிறார். இதன் அடுத்த பகுதி ரொம்ப அருமையானது. வினைத்தலம் தன்னில் அலகைகள் கூதி கொள்ள விழுக்குடைந்து மெய்யுகு தசை கழுகுண விரித்த குஞ்சியரேனுமா உணரையமர் புரிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சே குங்கும முலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே
தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர்ச்சோரிந்தலர் போதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே. தேனம் தேன என வரி அழினரை தெவிட்டோடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. மற்கொண்ட தென்புயம். சூரபன்மாவுடன் போர் புரிந்த விரல் வீரன், வேலேந்திய வில்லவன், பள்ளி நாச்சியாரின் கஸ்தூரி சந்தனம் முதலிய நறுமணப் பொருட்கள் பட்டு மலை போன்று நிமிர்ந்து நிற்கிறது. அடுத்து வரும் வரிகளில் சினத்தை நிந்தனை செய்பவர் என்கிறார். திருமுருகாற்றுப் படையிலே வரும் இகளுடன் செற்றம் நீக்கிய மனத்தினர் என்று சொல்வார்கள். கோபமே வராதவர்கள். அந்த மாதிரி ஒரு வரலாற்று இதை இங்கே போடுகிறார். சங்ககால புலவர்களின் பாடல்களையும் கூறுவது முருகன் அவருக்கு அளித்த வள்ளத்தன்மை என்று சொல்ல வேண்டும். அடுத்து நம்முடைய திருப்பல்லாண்டின் வரி. பெற்றதால் பெருவாழ்வு உலகில். என்ன பெற்றுவிட்டார் என்று பார்த்தால் கந்தர் அலங்காரத்துக்கு போகலாம். கந்தர் அலங்காரத்துல ஒரு அழகான பாடல். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பெற்ற பெருவாழ்வு என்னவென்றால் பேற்றை தவம், பழைய தவம் ஒன்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டாய். ஏன் விட்டான் என்றால் அவன் யாருடைய பிள்ளை? நம்ம சிவபெருமான் பிள்ளை. சிவபெருமானுடைய அப்படியே அடையாளத்தை சொல்கிறார். செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனி, பனி என்றால் பாம்பு, இதழியை கொன்றை மலர், தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன். பின்னாலே ஒரே ஒரு சொல், கிருபாகரனே என்கிறார். அப்பா நல்லவரா இருந்தாதான் பிள்ளை நல்லா இருக்கும். அப்பன் அருளாளன், அதனால் பிள்ளை கிருபாகரன். அப்படியே கொண்டு வந்து சிவபெருமானை புகழை சொல்கிறார். இன்னாருடைய மகன் என்று சொன்னால் அவருடைய பெருமை விளங்கும் அல்லவா, அதற்காக. அடுத்தது இன்னொரு பாடல். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், வெய்ய வாரணம் போல் கைதான் உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. இந்த இளஞ்சியம் என்ற சொல் தெற்கத்தை சீமை, நாஞ்சில் நாடு இவற்றிலெல்லாம் ஒரு காலத்திலே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட சொல். பொக்கிஷம்,
புதையல் களஞ்சியம் என்பதற்கு இளஞ்சியம். இன்று கூட கொடைக்கானலிலே இளஞ்சியம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, முருகன் கோவில். நான் இந்த பாட்டுக்கு வருகிறேன். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். அவள் திட்டினா, நீ யாருப்பா, எதுக்கு வந்து என்ன கழுத்த இருக்கிறேன்னு. ஆனால் வாழ வைத்தான். எப்படி வாழ வைத்தான்? தமிழில் திட்டினால் எல்லாரையும் வாழ வைப்பான். திட்டினாலே வாழ வைத்தா, புகழ்ந்தா எப்படி பண்ணிவான்னு சொல்ல முடியாது. அருணகிரிநாதர் 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாட்டால் இன்றும் அவர் புகழ் இருக்கிறது என்றால் முருகன் வைதாரையும் அங்கு வாழ வைத்தான் என்பதற்காக. இங்க பார்த்தா வாழ வைப்பாங்களா யாராவது திட்டினா அப்படின்னா நம்பியாரூர் தான் வருவார். மீளா அடிமை உமக்கே ஆளாயின்னு வரும் இல்லையா? வாழாங்கிருப்பீர் திருவாரூரே வாழ்ந்து போதீரேன்னு சொல்லிட்டார். அந்த நம்பியாரூர் ஆரூருக்காக கண்ணையும் கொடுத்து அவருக்காக பறவையாரிடம் தூது சென்று வாழ வைத்த பெருந்தகை நம் சிவபெருமான். மகனும் அது போல. இந்த அருணகிரிநாதரே கந்தர் அனுபூதியில் சொல்வார், வாழ்வாழ்வெனுமே படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தமதாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. ஏன் என்ன நீ இப்படி வச்சேன்னா உனக்கு தான் அவமானம். இன்னொரு பாட்டிலையும் சொல்லுவார், நீ அடியாருக்கு அருள் செய்யாவிட்டால் உன்னை யார் புகழ்வார்கள்? வேதம் கூட புகழாதியா, அதனால அருள் பண்ணு. மிரட்டி கேட்கறது ஒரு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வழிகாட்டியவர் நம்பியாரூரர். அதை பிடித்து கொண்டு சென்றவர் நம் அருணகிரிநாதர். கூப்பிட்டால் இறைவன் வருவானா? பெருமான் பசியோடு சென்ற அப்பர் பெருமானுக்கு பொதிசோறு கொண்டு வந்து திருப்பைநீலியிலே பரிமாறினார். திருப்பைநீலி போனேன். அழகாக ஓவியங்களாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். சுற்றி வயல்வெளி, ஊர்ல அவ்வளவு பெரிய கோவில். அந்த வயதான காலத்திலே அவர் காலிலே பாத அணி ஒன்றும் இல்லாமல் நடந்து வந்திருக்கிறவருக்கு இவர் சாப்பாடு போட்டிருக்கிறார். நம்பியாரூருக்கு வீடு வீடாக சென்று உணவு யாசித்து கொண்டு வந்து தந்தார். அம்மே அப்பா என்று அழுது புரண்ட அந்த குழந்தைக்கு, ஞான குழந்தைக்கு போதையார் பொற்கிண்ணத்த அடிசில் அமுதமாயிற்று. முருகன் தகப்பன் சாமி வருவானா? திருப்புகழ் தந்த அருணகிரியார் சொல்கிறார், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதல் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார். சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே. குருநாதனான முருகன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அதுல ஊறி ஊறி ஆன்மத்தை அப்படியே ஆன்மாவை அதுல கொண்டு போனால் மெல்ல தெளியும். அப்பொழுது அந்த சிவயோகம் சேரும். இங்கே பார்த்தால் அந்த சிவயோகிகள் காலத்தை வென்று இருப்பார் என்று சொன்னவர் கந்த யோகி, முருக யோகி, வேலாயுத யோகி என்றெல்லாம் சொல்லவில்லை. சிவயோகி என்றார். சிவனும் முருகனும் ஒன்று. தமிழ் கடவுளான முருகனுக்கு நாம் தமிழை நன்றாக பேச, உச்சரிக்க, தமிழ் பாடல்களை பாட வேண்டும் என்று நிறைய ஆசை. இதற்கு ஒரு வாய்ப்பாக அவன் பயன்படுத்தி கொண்டது அருணகிரியார். எப்படி மாணிக்க வாசகரையும் முதல் மூவரையும் சிவபெருமான் பாட வைத்தாரோ, முருகப்பெருமான் இவரை பாட வைத்தார். ழகரம் வாயில் நுழையாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் என்றால் வட்டார வழக்கிலே இந்த ழாவை பற்றி ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க வாத்தியார் சொல்லுவார்,
அண்ணாக்க மேல தள்ளி அழா பேசுங்க. இங்க ஒரு அழகான ஒரு பாட்டு. கோழி கொடியல் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழிப் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே. கோழி வாழ ஊழி ஆழ என்ன ழான்னு சொல்லி சொல்லி பார்த்து தமிழுக்கு தமிழ்லே 3வது எழுத்து த மீ இழ் அந்த ழாவை சொல்ல வைக்கிறார். அதே போல தமிழ்ல வல்லின ரகரம் மெல்லின ரகரம் இருக்கிறது. உச்சரிப்பிலே எல்லாரும் ஒரே மாதிரி முரம் என்று சொல்ல வேண்டும். அதே முருகன் என்று அதை மெல்லியதாக உச்சரிக்க வேண்டும். இவர் அப்படி அந்த ராவுக்கு ஒரு பாட்டு போடுகிறார். அதாவது இடையின ராவுக்கு. மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்யதந்து ரக்ஷா பரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனே. எல்லாம் வர ராவெல்லாம் மெல்லிய ஒழுத்து. முருகன் மெல்லியவன் அல்லவா, அவனோட கிரண கலாபி அழகான தோகை விரித்த மயில், அதுவும் மென்மை. கிண்கிணி முகுள சரண பிரபா, கிண்கிணி மெல்லியதா இருக்கும், சட்டு சட்டுன்னு அவர் தண்டை மாதிரி வரல, அழகா வர. சசிதேவி மங்கல்ய தந்து ரக்ஷா பரணங்கிறத அந்த பரணவை கீழே கொண்டுட்ட. மரண கிரண சரண பரண இந்த ராவெல்லாம். ஆனா கிருபாகர ஞானாகர எல்லாத்துலயும் இந்த சின்ன ரா தான் வருது. அதனால தமிழை படிக்கலாம். இன்னொரு பாட்டு டண்ட 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 டண்டன் என் பையன் சொல்லுவான். ஏனென்றால் 3 சுழி நகரம் அது, தமிழுக்கே உரியது. இப்போது கூட நிறைய பேருக்கு அந்த நா வரதில்லை, நா என்று சொல்லி விடுகிறார்கள். மண் என்று சொல்ல சில பேர் மண் என்று சொல்வார்கள். அதுவும் கரெக்டாக இருக்கலாம், ஆனா அன்னை மண் தான் சொல்ல வேண்டும். தொண்டர் கண்டு அண்டி கொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டரண்டம் கொண்டு மண்டி விண்ட கண்டுருண்டு அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. ரொம்ப அழகான பாட்டு. தொண்டர் கண்டு பார்த்த உடனே போறாங்களாம், இது என்ன இருக்கு அப்படின்னு. அண்டி பக்கத்துல போறாங்க. மொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம், ஒரு அழகான குளக்கரை சுத்தமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு வெயிலுக்கு, போய் உடனே மொண்டு மொண்டு குடிக்கணும். அந்த தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம். இந்த இடத்துல தண்டை, புண்டரிகம்னா தாமரை. இறைவனுடைய பாத கமலங்கள் அவ்வளவு மென்மையாக இருக்கிறது. இவ்வளவு மென்மையை சொன்னவர் அடுத்த வரியில சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டரண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டுருண்டு அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. இவ்வளவு எல்லாம் தினம் பண்ணா குழந்தைங்களுக்கு வார்த்தை தமிழ் அப்படி கொஞ்சம் விளையாடும். இதற்கு நானே ஒரு உதாரணம். இப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டு, ஒரு இது எல்லாவற்றையும் அவர் அழகாக சொன்னார். இத்தனை ஒரு பாட்டுல அவர் நிறைய சொல்றது என்னன்னா, சாமியுடைய புகழை சொல்ல வேண்டும். இங்க ஒரு அடுத்ததாக இந்த திருவிடைக்கழி. திருவிடைக்கழிக்கு ஒரு சிறப்பு என்னென்றால் புறாமரம். ஆர்வலர் கணேஷ்குமார் அவர்கள் திருவிடைக்கழியை பற்றி ஆரம்ப காலத்திலே அந்த ஊரை பற்றி அவ்வளவு அழகாக ஒரு
ஒழிவு கொடுத்திருந்தார். இந்த திருவிடைக்கழி முருகன் மீது திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் 11 பாடல்கள் அந்தாதி தொடையில் பாடியிருக்கிறார். முருகன் அந்த தல தெய்வம். சேல் உலாவும் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழின்றி வேலுலாம் சேலுலாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற வேலுலாம் தடக்கை வேந்தன் அப்படின்னு பாடுறார். நான் பூரா பாட்டுக்கு வரல, ஏன்னா நிறைய பேர் அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வேந்தன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சேந்தன் என்று சொல்வார். இதுக்காக ஒரு பாட்டை நான் எடுத்தேன். அது கொஞ்சம் நீளமான பாடலாக இருந்தாலும் திருமுறைக்கும் இவருக்கும் உள்ள அத்தனை சம்பந்தம், இலக்கிய இலக்கணம் எல்லாவற்றையும் இந்த ஒரு பாட்டிலே சொல்லிவிடலாம் என்று தோன்றியது. குந்துவார் கூற படியினுமடியவர் சிந்தைவாரிஜ நடுவிலோ நெறி பல கொண்ட வேதனன் முடியிலோ மருவிய குருநாதா கொங்கிலேர் தரு பழனியில் அருமுக செந்தில் காவலா தணிகையில் இணையிலி கொந்துகாவேண்ட மொழி தரவரு சமய விரோத தந்திரவாதிகள் பெறறியது பிற சந்தியாதது தனதென வருமொரு சம்பிரதாயமோ இதுவென உரை செய்து விரை நீப சஞ்சரி கரி கரமுரல் தமனிய கிங்கிணி முக இத பதயுக மலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே சிந்து வாரமும் இதழியோ இளநவ சாந்திரரேகையோ அரவமோ மணிதரு செஞ்சடாதர திருமகவேன வரும் முருகோனே செண்பகாடவி இனுமிதனினுமுயர் சாந்தனாடவி இனுமுறை கூற மகள் செவ்பொல் நூபுற கமலமும் வளையணி புதுவேயோ இந்து வாழ்முக வனஜமு பிருகமத குங்குமாச்சல யுகளமு மதுரித யுதளாமிருத வசனமு மூருவலும் அபிராம இந்திர கோபமோ மரகத வடிவமோ
இரு குழையோடு போரு இந்திர நீலமும் மடலிடை எழுதிய பெருமாளே நீ தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே. கொந்துவார் என்றால் கொத்து கொத்தாக பூக்கின்ற குறாமரம். அந்த குறாமரம் பக்கத்துல போனாலே அப்படி வாசனை வரும். பங்குனி மாசி சித்திரை காலத்துல அப்படி பூக்குன்னு சொல்லுவாங்க. திருவடி கழியில் வீட்டிருக்கும் முருகன் அந்த குறாமரத்தின் அடியில் இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், சேலுலாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற வேலுலாம் தடக்கை வேந்தன். அடுத்த வரி சேந்தன் என்று ஆரம்பிக்கும். சேந்தன் என்பது முருகனுக்கு உரியதான அடியார்களுக்கும் பிரியமான பெயர். சேந்தனார் தானே இதை பாடி இருக்கிறார். அந்த கந்தர் அலங்காரத்திலே வரும் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை. குறாமரத்தின் அடியில் நின்று விளங்கும் முருகன் அடியார்களின் சிந்தையாகிய தாமரையிலும் அமர்கிறான். சிந்தையாகிய தாமரை மென்மையாக இருக்க வேண்டும். நாம் இறைவனை நினைக்க நினைக்க நெஞ்ச கனகள் நெகிழ்ந்து உருகி புண்டரீகமாகிய தாமரையாக மலரும். இதை நான் சொல்லவில்லை, ஆளுடைய பிள்ளையார் சொல்கிறார். அகனமல்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனோ அடக்கி ஞானம் புகழுடையோர் தம்முள்ள புண்டரீகத்துள் இருக்கும் புராணர் கோயில். வாரிஜம், புண்டரிகம் இவையெல்லாம் தாமரையின் பெயர்கள். அடியார் உள்ளங்களுக்கு உவமை. இனி நெறி பல கொண்ட வேத நன்முடியினும் மருவிய குருநாதா. கொந்துவார் குறவின் அடியில் இருந்தவன், சிந்தை வாரிஜ நடுவில் இருப்பவன், வேதத்தின் முடியில் இருக்கிறான். எப்பொழுது பெருமை பார்த்தீர்களா? கீழே மண்ணுக்கு வந்து நமக்காக மரத்தின் கீழே இருக்கிறான். அடியார்களின் நடுவிலே இருக்கிறான், இதய நடுவிலே. ஆனால் இதையெல்லாம் மீறி வேதத்துக்கு ஒரு உச்சியாக விளங்குகிறான். துறைகள் பல கொண்ட வேதங்களின் உச்சியிலும் வீட்டிருக்கும் குருநாதனே என்று அடுத்தது சொல்கிறார். குறை கொங்கிலேர் தெரு பழனியில் வீட்டிருக்கும் ஆறுமுகன். ஆறுமுகம் என்று கூறும் பழனி திருப்புகள் உண்டு. ஆறுமுகம் 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 என்று பூதி அணியும் அடியார்களின் துன்பத்தை தீர் என்று. இந்த ஆறுமுகம் என்று கூறும் பழனி திருப்புகள் ஆறுமுக தரிசனம் அவருக்கு கிடைத்ததால் வந்தது. பழனியில் அருமுக என்றும் திருச்செந்தூரில் தேவசேனாதிபதியாய் விளங்கினாய் என்றும் தணிகையில் ஒப்பாரும் மிக்காரும் இன்றி அழகாக விளங்குவதால் தணிகையில் இணையிலி என்றும் கூறுகிறார். இந்த இணையிலி என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி செய்தால் திருஞான சம்பந்த பெருமான் தன் பாடலில் பயன்படுத்திய சொல். முதல் திருமுறை 125ஆம் பதிகம் 6வது பாடல், பண் வியாழ குறிஞ்சி, தலம் திருச்சிவபுரம். முதிர் சடை இளமதி நதி புனல் பதிவி செய்ததிர் கழலொலி செய்ய வரு நடை பயில்பவன் எதிர்பவர் புறமைத இணையிலே அணைப்பதி சதிர் பெருமுளமுடையவர் சிவபுரமே. எதிர்பவர் புறம் எய்த இணையிலி அணைப்பதி சதிர் பெரும் உளமுடையவர் சிவபுரமே. இந்த இணையிலி என்ற வார்த்தை
திருமுறையிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது தந்திரவாதிகள் என்று ஒரு வரி வருகிறது. இந்த பாடலை தாங்க எல்லோருமே எடுத்துக்கொண்டு அந்த பாடலை பார்த்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். சமயவாதிகள் காக்காய் கூட்டம் போல கத்தி சண்டையிட்டு எதிர்த்து பேசிட்டார்கள். அந்த தந்திரவாதிகள் பெறுவதற்கு அரிதானது, பிறர் எவரும் சந்திக்க முடியாதது, தனக்கு வேறு எதுவும் ஓமை இல்லை என்று கூறும் தகமையாக வருகின்ற ஒரு குரு பரம்பரையின் வழியாக வந்த உபதேசம் என்று மொழிந்து அருளினார். இது முதல்லையே சொன்ன வாசித்து காணொணாதது, பூசித்து கூடொணாதது, வாய்விட்டு பேசுனாதது திருவடி தீட்சை கொடுக்கிறார். அந்த விரை நீப, விரை என்றால் வாசை, நீபம் என்றால் கடப்ப மலர். முருகனுக்கு பிடித்தது கடப்பம், அவன் அன்னைக்கு பிடித்தது, அவன் அப்பனுக்கு பிடித்தது கடப்பம். மதுரைக்கு பேர் கடம்பவனம். அந்த கடம்ப மலரில் வண்டுகள் ரீங்காரம் செய்து இசை பாடி பொன்னாலான கிண்கிணி முதலிய அணிகள் அணிந்து இன்பத்தை தரும் திருவடியை சுற்றி சுற்றி வருகின்றன. அந்த மலரை நீ அடியேன் தலையில் சூட்டிய பேரருளை கனவிலும் மறவேன் நனவிலும் மறவேன் என்கிறார். நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனதினும் வழிபட மறவேன் அம்மான் என்று இடரினும் தளரினும் பாட்டிலே ஒரு வருவதல்லவா, அது போல திருவடி தீட்சை ஒருவருக்கு கிடைத்தால் சீரும் திருவும் பொலிய சிவலோகநாதனின் கீழ் ஆரும் பெறாத அறிவும் பெற்று பெற்றதார் பெருவாழ்வு உலகில் என்ற கேள்விக்கு விடை கிடைத்து விடுகிறது. இந்த பாடலுக்கு, இந்த திருப்புகழுக்கு வருகிறேன். சிந்து வாரம். நிறைய செய்திகள் நமக்கு தெரியாமல் இருப்பதை இந்த நூல்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். சிந்து வாரம் என்றால் என்ன என்று யோசித்தால், சிவபெருமான் சூடும் உயர்ந்த மூலிகை. இப்பொழுது அதற்கு பேர் நொச்சி. இப்போது கூட கிராமங்கள்ல நொச்சி இலையை போட்டு அந்த தண்ணீரை வேது பிடித்தால் சளி பிடிக்காது என்று சொல்வார்கள். அந்த நொச்சி, அந்த நொச்சி, பூளை, எருக்கு, ஊமத்தை, தும்பை போன்றவற்றின் சாறு அபிஷேக காலத்தின் போது இறங்கி அந்த அபிஷேக தண்ணீர்ல ஒரு சிறு கரண்டி குடித்தோம் என்றால் எந்த வியாதியும் வராது. இப்பொழுது வாசனை இல்லாத பூக்களை போடுகிறோம். ஆனால் இந்த அத்தனையும் கடும் விஷம். அபிஷேகம் சுவாமிக்கு அத்தனை போடும்போது அதுல அரை கரண்டி, அரை டீஸ்பூன். 21 மூலிகைகளால பத்திர பூஜை என்று செய்வார்கள். அவை பச்சிலைகள் மூலை. இந்த சிந்துவாரம் என்ற கருநொச்சி சம்பந்தர் பாடலில் வருகிறது. நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிளோ உச்சியே புனைதல் வேடோ விடையூர்தியார் கச்சியே கௌமேய கரை கண்டனை நச்சியே தொழுமின் உம்மேல் வினை நையுமே. ஆகவே நொச்சியும் இதழி எனப்படும் கொன்றையும் இளமையும் புதுமையும் வாய்ந்த 3ஆம் பிறை பாம்பு இவைகளை அணிந்துள்ள சிவந்த சடையை தாங்கிய பெருமானின் அழகிய குழந்தை என தோன்றிய முருகனே என்கிறார். குழந்தை வளரும் அல்லவா, அது போல அடுத்த இதுக்கு போகிறார். செண்பக காட்டிலும் திணைப்புனத்து பரன் மீதும் உயர்ந்து வளரும் சந்தன காட்டிலும் உறைந்த குரமகளாகிய வள்ளி நாச்சியாரின் செம்பொன்னால் ஆகிய சிலம்பு அணிந்த மலரடிகளையும் வளையல்கள் அணிந்த புது மூங்கில் போன்ற தோள்கள். என்ன சொன்னார்? வேயுறு தோழி என்று கோளறு பதிகத்தில் பாடினதை இங்கு புது மூங்கில் போன்ற தோள்களை உடைய வள்ளியம்மை. வள்ளியம்மையுடைய அழகை வர்ணிக்கிறார் பாருங்கள். இந்து வான்முக வனஜம், நிலா போன்ற ஒளி வீசும் தாமரை, சந்திரன் ஒத்த குளிர்ந்த ஒளி வீசும் முகத்தாமரை, கஸ்தூரி குங்குமம் அணிந்த மலை போன்ற மார்பகம், இனிமையும் இன்பமும் தருவதான இந்தளப்பண். இந்த இந்தளப்பண்ல தான் நம்பியாரூரர்
பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்றார். அந்த இந்தளம் அவ்வளவு இனிமையான பண். அந்த இந்தளாமிருத வசனம், அழகு வாய்ந்த ஒரு வசனத்தை பேசுகிறார். முதல்ல வனஜம் என்றார், இங்கு எழுத்தை மாற்றி வனசம் என்கிறார். சொல் விளையாடல் அவ்வளவு அழகாக செய்கிறார். அடுத்து மழை காலத்திலே, அந்த காலத்துல இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் இல்லாத காலத்துல, நான் சின்ன வயதுல வாழ்ந்த நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த மாதிரி மழை அதிகமாக இருக்கும் பிரதேசங்கள்ல இந்திர கோப பூச்சி என்று ஒரு பூச்சி செக்கச்சவேன்னு இருக்கும். தொட்டா அது அப்படியே ரத்தம் மாதிரி சிறந்து போயிடும், இறந்துரும். அவ்வளோ ஸ்காலட் ரெட். வள்ளி நாச்சியாருக்கு அந்த இந்திர கோப பூச்சி போன்ற அழகான சிவந்த வாய், மேல் பூச்சி போடாத இயற்கையாகவே பச்சை நிறத்தை உடையவள். அந்த பச்சை கூட அவளுக்கு ஒளியாக இருக்கிறது. அம்பிகையும் பச்சைதான். மண் கழிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே என்று அபிராமி பட்டர் சொல்லுவார். இந்த இந்திர கோப பூச்சி போன்ற அழகான உதடு, இந்திர சாபம் போல புருவம். இந்திர சாபம் என்றால் வானவில். அந்த வானவில், அதாவது இந்திரனுடைய வில். சாபம் என்றால் இங்கு சபிப்பதல்ல, சாபம் என்பது வில்லுக்கு ஒரு பெயர். புருவத்தையும் 2 காதணியாம் குழைகளை தாக்குகின்ற இந்திர நீலம், நீரோற்பலம் போன்ற கண்கள். கலர்ஃபுல்லான ஆளுங்கிறதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த இந்த காலத்து தமிழ். அந்த மாதிரி ஒரு சிவப்பு, ஒரு கருப்பு, ஒரு பச்சை, எல்லா கலரையும் கொண்டு வந்த அந்த இந்திர கோபம், இந்திர சாபம், இந்திர நீலம் எல்லாமே. இந்திர வந்தாலும் கலர் வெவ்வேறு வண்ணங்கள். இந்திர நீலமும் மடலிடை எழுதிய பெருமாளே என்று முடிக்கிறார். அடியார்க்காக ஆண்டவன் எதையும் செய்வான் என்பதற்கு இந்த பாட்டு. மடல் ஏறுவது என்றால் என்ன? சங்க காலத்துக்கு போலாம். தன் தலைவியின் உருவத்தை உள்ளபடி எழுதி அதை பிடித்த வண்ணம் ஓலையால் அமைந்த ஒரு குதிரை, பனை ஓலையில அழகா குதிரை பண்ணிடுவாங்க. அத ஊர்வலம் வருவார். அந்த பெண்ணோட உருவத்தை போட்டுட்டு வருவார். தலைவியின் திருவடி, தோளு, முகம், உடைய மார்பகம், பல்லு, வாயுதழ், நிறம், புருவம், கண் இவற்றையெல்லாம் அப்படியே எழுதி கொண்டு வரும்போது ஊர்க்காரர்கள் இவனுக்கு அந்த பெண் மீது ஆசை வந்து விட்டது, அதெல்லாம் இவனுக்கு அவளை திருமணம் செய்து கொள்ள நாம் அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், சிபார்சு நல்ல சொல்கிறார்களே, பரிந்துரை செய்வோம் என்பார்கள். தோழி கேட்கிறாள், ஏன்பா படம் எல்லாம் போட்டுட்ட, ஆனா அவளுடைய உரை என்ன பேசுறாளே, இதை எப்படிப்பா எழுதுவ அப்படின்னு. வெங்கை கோவை என்று ஒரு பாடல். இந்த கோவை நம்முடைய திருக்கோவையார் போலது. மந்தாகினி அணிவேணி பிரான் வெங்கை மன்னவனே, கொந்தார் குழல் மணி மேகலை, கொந்தார் குழல் மணி மேகலை நூல் நுட்பம் கொள்வது எங்கன் சிந்தாமணியோ திருக்கோவையாரும் எழுதி கொளினும் நந்தா உரையை எழுதல் எவ்வாறு நவிண்டருளே. ஏன்பா ஒரு ஆளுடைய உருவத்தை எழுதலாம், அவ அழக வர்ணிக்கலாம், அவ பேசுறது. இப்போனா நம்ம கிட்ட நிறைய அந்த மீடியால பேசுறதெல்லாம் இருக்கு. வெறும் படத்தை வச்சுட்டு மடலூர்ந்து போகும்போது எப்படிப்பா செய்வேன்னு அந்த பாங்கி கேட்பது. அப்படி எழுதுவதற்கு அரிதான வள்ளி நாச்சியாரின் இந்தளாமிருத வசனத்தையும் எழுதினாராம் முருகன் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். இது முருகனுடைய திறமையை காட்டுகிறதல்லவா. நினைத்த காரியங்கள் எதையும் நிறைவேற்ற வல்லவர். அடியாருக்கு நல்ல பெருமாள் ஆகிய அவர் தன் மீது மாறாத அன்பு கொண்ட வள்ளி அம்மையாருக்காக என்னென்ன திருவிளையாடல் புரிந்தார். அரணுக்கு அம்பிகை முதல் அடியார். அதே அன்பு வள்ளியம்மை
காட்ட முருகன் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன் ஆனான் என்று சொல்லுவார். அவன் தந்த பேரருளை அருணகிரியார் மறக்கவே இல்லை. 16,000 பாடல் பாட வைத்தார் முருகன். ஆனால் இந்த திருமுறைகள் நமக்கு நம்முடைய ஊழ்வினை காரணமாக எத்தனை கிடைத்ததோ அது போல கிட்டத்தட்ட 1400 சொச்சம் திருப்புகழ் பாடல்களும் 25 வகுப்புகள் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி போன்ற அரிய நூல்கள் கிடைத்தன. ஆனால் சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன், 7 பிறவி போதும் என்று தோன்றவில்லை. தமிழ் ஒன்றையே படித்தால் கூட திருப்பி திருப்பி எத்தனை நூல்கள், எல்லா விதமான பக்தி இலக்கியங்கள், அவற்றை படிக்க நமக்கு பிறவி போதாது. முருகனும் சிவலோகநாதன். அவனுக்கு ஒரு சொல்வார்கள், அண்ணன் எங்கிருக்கிறானோ அவருடைய அடியவர் மனத்தில் தானும் இருக்க எண்ணுபவன் என்று வேலைக்கார வகுப்பில் வரும். அப்பா இருந்தால் அங்கு போவார், அம்மா இருந்தால் அங்கு போவார். குழந்தை அல்லவா, குழந்தை எல்லாரிடமும் போகும். அது போல ஆனால் அடியவருக்காக தடுத்தாட்கொண்டு யாரும் பெறாத அறிவு பெறச் செய்தான். அதனால் அருணகிரிநாதர் ஊரும் உறவும் கழற உளறி உமை மைந்தனுக்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசாக திருப்புகழ் பாடினார். பல்லாண்டு கூறும் சேந்தனாரும் அருணகிரியாரும் முருகன் மீது முருகிய அன்பு உடையவர்கள். முதல் 7 திருமுறைகளில் முருக வழிபாடு வரவில்லை. 8ஆம் வாரிலும் வரவில்லை. மென்ஷன் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த திருவிசைப்பாவிலே, இந்த திருப்பல்லாண்டிலே முருகனுடைய புகழ் நன்றாக வெளிப்படுகிறது. அந்த அன்பு ஒரு துளியாது என்னுடைய இந்த கருத்து பகிர்வில் வெளியே வந்திருக்குமானால் அது நான் செய்த பேறு என்று கருதுகிறேன். திருவிடைக்கழி குராவடி குமரனை சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவை பாடி நிறைவு செய்கிறேன். திருப்புகழை பாட வாய் மணக்கும் என்று சொல்வார்கள். தமிழை பாடினாலே வாய் மணக்கும். திருச்சிட்டம்பலம். கொழுந்திரள் வாயார் தாய்மொழியாக தூய்மொழி அமரர் கோமகனை செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தல் வாய்த்த சொல்லிவை சுவாமியே செழுந்தடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறானீழல் கிணின்ற எழுங்கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடம் கெடுமாலுலா மனமே. திருக்குறானீழல் கீழ் நின்ற எழுங்கதிர் ஒளியை ஏத்துவார்க்கும் கேட்பார்க்கும் அந்த மாலுலா மனம் போய் இடரும் கெடும் இன்பமும் சூழும் என்று சொல்லி என்னுடைய அந்த கருத்து பகிர்வை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம். இதில் எந்த தவறு இருந்தாலும் என்னுடையது, எந்த பெருமை இருந்தாலும் அது அருணகிரிநாதருக்கும் முருகனுக்கும் சேரும். நன்றி, வணக்கம்.